2000ஆம் ஆண்டு முதல் 2026 வரை பொங்கலுக்கு வெளியான படங்கள் என்னென்ன, பொங்கல் ரேஸில் வெற்றி பெற்ற படங்கள் என்னென்ன என்பதை வீடியோவை முழுசா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கண்ணுக்குள் நிலவு, திருநெல்வேலி, வானத்தைப் போல, காதல் ரோஜாவே இந்த 4 படங்களும் 2000இல் பொங்கலுக்கு வெளியாகின. இதுல கேப்டன் விஜயகாந்த் நடித்த வானத்தைப் போல திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 2001ஆம் ஆண்டு பொங்கலுக்கு தீனா, ஃப்ரெண்ட்ஸ், லூட்டி, வாஞ்சிநாதன் இந்த 4 படங்களும் ரிலீஸ் ஆனது. இதுல அஜித் நடித்த தீனாவும் விஜய் நடித்த ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படமும் நல்ல வெற்றி பெற்றது. வாஞ்சிநாதன் திரைப்படம் ஓரளவுக்கு சுமாரான வெற்றியை பெற்றது. 2002ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அல்லி அர்ஜுனா, பம்மல் கே சம்பந்தம், புன்னகை தேசம், அழகி, ரெட், விவரமான ஆளு இப்படி பல படங்கள் வெளிவந்தாலும் புன்னகை தேசம் திரைப்படம்தான் வெற்றி பெற்றது. அழகி மற்றும் பம்மல் கே சம்பந்தம் இந்த 2 படங்களும் அடுத்த இடத்தை பிடித்தது. 2003ஆம் ஆண்டு வசீகரா, தூள், ராமச்சந்திரா, காலாட்படை, சொக்கத்தங்கம், அன்னை காளிகாம்பாள், அன்பே சிவம் இப்படி பல படங்கள் வெளியாகின. இதுல விக்ரம் நடித்த தூள் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதுக்கு அடுத்த இடத்தில் கேப்டன் நடித்த சொக்கதங்கம் படமும் விஜய் நடித்த வசீகரா படமும் இருக்கு. இன்னைக்கு எல்லாரும் கொண்டாடுற அன்பே சிவம் ரிலீஸ் ஆனப்ப சரியா போகல. 2004ஆம் ஆண்டு எங்கள் அண்ணா, விருமாண்டி, புதுக்கோட்டையிலிருந்து சரவணன், ஜாய், கோவில் போன்ற படங்கள் வெளியானது. இதுல விருமாண்டி திரைப்படம் வெற்றி பெற்றது. எங்கள் அண்ணா திரைப்படம் அதுக்கு அடுத்த இடத்தை பிடித்தது. 2005ஆம் ஆண்டு ஐயா, ஆயுதம், தேவதையை கண்டேன், திருப்பாச்சி போன்ற 4 படங்கள் வெளியாகின. இதுல விஜய் நடித்த திருப்பாச்சி மாபெரும் வெற்றி பெற்றது. ஐயா மற்றும் தேவதையை கண்டேன் திரைப்படமும் ஓரளவு நல்லதாம் போச்சு. 2006ஆம் ஆண்டு பரமசிவன், ஆதி, பாசக்கிளிகள், சரவணா இந்த 4 படங்களும் வெளியாகின. இதுல எந்த படங்களும் எதிர்பார்த்த மாதிரி போகல, எல்லாமே சுமாராதான் ஓடுச்சு. 2007ஆம் ஆண்டு போக்கிரி, ஆழ்வார், தாமிரபரணி 3 படங்கள் வெளியானது. இதுல விஜய் நடித்த போக்கிரி மாபெரும் வெற்றியை பெற்றது. தாமிரபரணி சூப்பர் ஹிட் ஆனது. அஜித் நடித்த ஆழ்வார் சரியா போகல. 2008ஆம் ஆண்டு வாழ்த்துகள், பிரிவோம் சந்திப்போம், பீமா, காளை, பழனி போன்ற படங்கள் வெளியானது. இதுல எந்த படங்களும் சரியா போகல. விக்ரம் நடித்த பீமா மட்டும் ஆவரேஜான வெற்றியை பெற்றது. 2009ஆம் ஆண்டு வில்லு, படிக்காதவன், காதல்னா சும்மா இல்ல இந்த 3 படங்கள் வெளியானது. இதுல தனுஷ் நடித்த படிக்காதவன் தான் வெற்றியை பெற்றது. 2010ஆம் ஆண்டு போர்க்களம், நாணயம், குட்டி, 1000இல் ஒருவன் இந்த 4 படங்கள் வெளியானது. இதுல எந்த படங்களும் சரியா போகல. 1000இல் ஒருவன் படத்தை இப்போ எல்லாரும் கொண்டாடினாலும் ரிலீஸ் ஆனப்ப எதிர்பார்த்த வெற்றி அடையல. 2011ஆம் ஆண்டு ஆடுகளம், சிறுத்தை, காவலன், இளைஞன் போன்ற 4 படங்கள் வெளியானது. இதுல ஆடுகளம், சிறுத்தை படங்கள் நல்ல வெற்றியை பெற்றது. விஜயின் காவலன் இதுக்கு அடுத்த இடத்தை பிடித்தது. 2012ஆம் ஆண்டு நண்பன், வேட்டை, மேதை போன்ற படங்கள் வெளியானது. இதுல நண்பன் சூப்பர் ஹிட் ஆனது. வேட்டை அதுக்கு அடுத்த இடத்தை பிடித்தது. 2013ஆம் ஆண்டு அலெக்ஸ் பாண்டியன், கண்ணா லட்டு தின்ன ஆசையா, புத்தகம், சமர் ஆகிய 4 படங்கள் வெளியானது. இதுல சந்தானம் நடித்த கண்ணா லட்டு தின்ன ஆசையா திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. 2014ஆம் ஆண்டு ஜில்லா, வீரம், கலவரம் என்ற 3 படங்கள் வெளியானது. இதுல விஜய் நடித்த ஜில்லாவும் அஜித் நடித்த வீரம் திரைப்படமும் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனது. 2015ஆம் ஆண்டு ஆம்பள, டார்லிங், ஐ என்ற 3 படங்கள் வெளியானது. இதுல ஐ திரைப்படம் பிளாக்பஸ்டர் ஹிட் ஆனது. மற்ற 2 படங்களும் சுமாரான வெற்றியை பெற்றது. 2016ஆம் ஆண்டு தாரை தப்பட்டை, ரஜினி முருகன், கெத்து, கதக்களி போன்ற படங்கள் வெளியானது. இதுல ரஜினி முருகன் மிகப்பெரிய வெற்றி பெற்றது. 2017ஆம் ஆண்டு விஜய் நடித்த பைரவா படமும் கோடிட்ட இடங்களை நிரப்புக என்ற 2 திரைப்படங்கள் வெளியாகின. இதுல பைரவா திரைப்படம் ஆவரேஜான வெற்றியை பெற்றது. 2018ஆம் ஆண்டு தானா சேர்ந்த கூட்டம், ஸ்கெட்ச், குலேப காவலி என்ற 3 படங்கள் வெளியானது. இதில் சூர்யா நடித்த தானா சேர்ந்த கூட்டம் நல்ல வெற்றியை பெற்றது. 2019ஆம் ஆண்டு சூப்பர் ஸ்டார் நடித்த பேட்ட படமும் அஜித் நடித்த விசுவாசம் படமும் வெளியானது. இந்த 2 படங்களுமே பிளாக்பஸ்டர் ஹிட் ஆகின. 2020ஆம் ஆண்டு
ரஜினி நடித்த தர்பார் படமும் தனுஷ் நடித்த பட்டாஸ் படமும் ஒரு வார இடைவெளியில் வெளியானது. 2 படங்களும் சுமாரான வெற்றியை பெற்றது. 2021ஆம் ஆண்டு தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் படமும் சிலம்பரசன் நடித்த ஈஸ்வரன் படமும் ரிலீஸ் ஆனது. இதுல விஜயோட மாஸ்டர் திரைப்படம் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. 2022ஆம் ஆண்டு அன்பறிவு, கொம்பு வச்ச சிங்கமடா, நாய் சேகர், என்ன சொல்ல போகிறாய் போன்ற படங்கள் வெளியானது. இதுல எந்த படங்களும் சரியா போகல. 2023ஆம் ஆண்டு விஜயின் வாரிசு, அஜித்தின் துணிவு என 2 பெரிய படங்கள் வெளியானது. 2 படங்களுமே பாக்ஸ் ஆபீஸில் பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. 2024ஆம் ஆண்டு பொங்கலுக்கு அயலான், கேப்டன் மில்லர், மிஷன் சாப்டர் 1, மேரி கிறிஸ்மஸ் ஆகிய 4 படங்கள் வெளியானது. இதுல அயலான் ஹிட் ஆனது. தனுஷ் நடித்த கேப்டன் மில்லர் மற்றும் அருண் விஜய் நடித்த மிஷன் சாப்டர் 1 இந்த 2 படங்களும் அடுத்த இடத்தை பிடித்தது. 2025ஆம் ஆண்டு கேம் சேஞ்சர், மதகஜராஜா, நேசிப்பாயா, வணங்கான், காதலிக்க நேரமில்லை போன்ற படங்கள் வெளியானது. இதுல விஷால் நடித்த மதகஜராஜா நல்ல வெற்றியை பெற்றது. இந்த வருடம் 2026ஆம் ஆண்டு பராசக்தி, வாவாத்தியார், தலைவர் தம்பி தலைமையில் என்ற 3 படங்கள் வெளியானது. இதுல ஜீவா நடித்த தலைவர் தம்பி தலைமையில் படம்தான் வெற்றி பெற்றது. சிவகார்த்திகேயன் நடித்த பராசக்தி 100 கோடி வசூல் செய்தாலும் அந்த படத்தின் பட்ஜெட்டிற்கு சரியான கலெக்ஷன் இல்லை. சரி, இதுவரைக்கும் வெளியான பொங்கல் படங்கள்ல உங்களுக்கு பிடிச்ச படத்தை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி சினிமா செய்திகளை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.